வயிற்று நான் பிள்ளையாக தடுத்து பிறக்கும் வாயுடைய அம்சமாக இந்த மதகருவியம்மன் பிறந்த காலத்திலே அறியாத சிறு குழந்தையிலே எங்க அம்மா என்ன அக்கல்ல தூக்கின்னு எங்க குலதெய்வம் மயான ருத்ரி எங்க இருக்கு அது காட்டுல அந்த காட்டு கோயிலுக்கு எங்க அம்மா என்ன அக்கல்ல தூக்கி போனாங்க போக முடியாத நேரத்தில் அங்க ஒரு புலியானது என் தாயை விரட்டி கொண்டு ஓடி வந்தது. விரட்டி வரும் நேரத்தில் எங்க அம்மா பயத்தாட கொடுமை புள்ள போறா போகுது அப்படின்னு புள்ள என்ன கடாச்சிட்டு என்னடா சீர்த்து புலிக்கு பயந்து என்ன காட்டுல போட்டு போட்டாங்க. அந்த புலியானது ஓடி வந்து என்னை சாப்பிடலாம் என்று என் எதிரே ஒரு நேரத்திலே அந்த அறியாத சிறு குழந்தையிலே அந்த புலியை பிடித்து சுவட்டி அந்த புலியை தூக்கி எரிந்தவுடனே அந்த மலையிலே புலியோடு பிறண்டு மலையடி வாரத்தில் வந்து படி ரெண்டு வெடித்தது. வச்சா என்னமா பதறமோ செதறமோ அந்த மாதிரி செதறி அடிக்குது அந்த பாறை. பட்டி ரெண்டு வெடித்தது. அப்பேற்பட்ட 1000 யானைக்கு என்ன பலமோ அந்த 1000 யானை பலப்படுத்த மதவீமன் என்று சொல்லக்கூடிய வீமனாக இருந்த போதிலும் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவம் மணி பீமராஜா தர்மராஜா அர்ஜுனராஜா நகுலராஜா சகாதேவமணி. என்ன எனக்கு ஒரு சந்தேகம், என்ன தர்மராஜா பீமராஜா அர்ஜுனராஜா நகுலராஜா 4 பேரும் ராஜா. அது என்ன சின்ன ஒரு பேர் சகாதேவன் நவமணின்றாங்க. சந்தேகம் தான். எங்களை 4 பேரையும் ஒரு திராசல வைத்தாலும் என் தம்பி இளைய தம்பி சகாதேவன் ஒரு திராசல வைத்தால் 4 பேருக்கு சமமானவன் சகாதேவமணி. எங்களுக்கு அதிகம் மூத்தவர் கிருஷ்ணமூர்த்தி. ஆமா 3 பேரை வச்சாலும் 4 பேர்ல சின்ன சிங்காரவேல் படையாட்சி பிறந்ததே 4வது ஆளு ராமர். ஐயோ எப்பா எங்க அப்பா என்ன பண்ணானோ அதை பூரா அவன் பண்றா. 3 பேருக்கும் கோபமே வராது. என்ன கை கேட்டாலும் இல்ல என்னன்னு கேட்க மாட்டாரு. இவர் சொல்லி மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டே போக மாட்டாரு. அந்த ஆளு சின்ன இருக்கிறா பாரு பேசாத பாத்துட்டே இருப்பான். அவன் சாமியா கூட இருக்கலாம். பட்டார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலே சிறந்தோர் பெரியோர் அறிவில்லாதவன் ஏதும் இல்லாதவன் சகாதேவன் நவமணி என்றால் சகலவித சாத்திரம் உணர்ந்தவர். எவன் தலைவிதி எப்படி இருக்குதோ எவனுக்கு என்ன நேரம் போகுது என்ன நடந்தேறி வருது என்ன நடக்க போகுது எல்லாமே அறிந்து சொல்லக்கூடியவன் சகாதேவன். அதனால அவனுக்கு சகாதேவமணி நவமணின்னு அவருக்கு பேர் என்று சொல்லக்கூடிய 5 ராஜாக்கள் பிறந்தும் எங்க அப்பா பாண்டு மகாராஜன் எங்களை இளமையிலே விட்டு அமர்நந்தி மகாமுனிவர் சாபத்தினாலே சுக்கூனூராகி காலகத்தில் இறந்தார். இறந்த உடனே என் தாயாருக்கு முடியான குந்தமாதேவி ஆனதும் எங்க அப்பா இறந்த உடனே எங்க அம்மா மாத்திராதேவி உடங்கட்டை ஏறிவிட்டால் குந்தமாதேவி ராஜாக்கள் அழைத்து வந்து என் தந்தையாருக்கு முடியான பெரிய தந்தை திருதராட்டிரத்து ஒப்படைத்த உடனே நம்ம புலனாலும் ஒண்ணுதான், நம்ம தம்பி புலனாலும் ஒண்ணுதான், பிள்ளைன்னா பொதுவு அப்படி என்று சொல்லி என்னை யார் ஆட்சி சீராட்சி அமுது ஊட்டி எங்க அப்பா வளர்த்து வந்தாங்க. யாரு எங்க பெரியப்பா வளர்த்து வந்து துரியோதனன் இருக்கிறானே துரியனை அழைத்து துரியோதனா என் தம்பி பிள்ளை ராஜாக்கள் 100 பேரு 105 பேரும் பொறுமையோடு ஒத்துமையா இருங்கடா இருப்பா அப்படின்னு எங்க அப்பா சொன்னார். அந்த வார்த்தை கேட்ட துரியோதனன் அவனும் நாங்களும் 105 பேரும் ஒரு சாலை மாணாக்கராக துணாச்சாரிடத்திலும் கிருபாச்சாரிடத்திலும் ஆயுதத்திலே படித்து
வந்தோம். படித்து வந்தீர். படித்து வருங்காலத்திலே வில்லுக்கு விஜயன் மல்லுக்கு மதவீமன் என்று சொல்லக்கூடிய எங்கள் வீரத்தையும் எங்கள் தீரத்தையும் போராமை கொண்டான் போராமை கொண்ட துரியோதனன் என்ன செய்தானா? கொல்ல வேண்டுமே. அப்படி என்று வஞ்சகம் கொண்ட துரியோதனன் எங்களுக்கு செய்த துரோகம் இருக்கிறது. இந்த மண்ணை அள்ளி எண்ணலாம். இந்த மண்ணை புடி மண்ணை அள்ளி அதை எண்ணினாலும் எண்ணலாம். துரியோதனன் எங்களுக்கு செய்த வஞ்சகத்தை எண்ண முடியாதுங்க. கேடு நினைப்பான். ஆமா, யார் ஒருத்தவன் கெடுக்கணும்னு ஒருத்தவன் நினைக்கிறான் அவன் தான் கெட்டு போவான். அவனே கெட்டுடுவான். அதை அறியாத துரியோதனன் ராஜாக்களை அழிக்க வேண்டுமே. அப்படி என்று நாங்கள் சாப்பிட முடியாத சாதத்திலே விஷத்தை கலந்தான். ஏங்க அதுல கொண்டு வேஷத்தை கலந்தாரு? என்னத்த வேஷத்தை கலந்தான்? விஷத்தை கலந்தான். நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலந்தான். அன்னத்துல விண்ண கலந்த வாழ்வானாடா? வாழ மாட்டாங்க. வாழ்வானா? அவனே வாழ்ந்தாலும் புள்ள வாழாது. அப்படி விஷம் கலந்து வைத்த போது நாங்களை ராஜாக்கள் சாதம் உண்ணலாம் என்று அங்க அமர்ந்து தம்பி சாப்பிடுற நேரத்துல விளக்கு அமைச்சு போச்சு. விளக்கு அமைச்சு போச்சு. என்ன சாப்பிடுற நேரத்துல விளக்கு அமைச்சா பின்னி 2 உண்டை எடுத்து சாப்பிட்டுடலாம். அப்பதான் மறுசோறு வாங்கி சாப்பிடலாம். கல்யாணத்துக்கு வச்சு எப்ப கீழே வைப்பாரு பாத்துட்டே இருப்பேன். தோத்து விட்டானே விலகு எப்ப நிக்கணும் பாத்துட்டே விலகு நிக்கிறேன். நான் அப்பெல்லாம் என்ன என் மண்ணன் வேலை. நானா எட்டி ஊதிட்டு தோத்த எப்ப கிட்ட கீழே வச்சு பாத்துட்டே இருப்பேன். விலகு வத்த காட்டியும் நெரிச்சு வத்த காட்டியும் புடி அள்ளி வச்சு அதுல 4 ஊத்த அள்ளி போட்டுக்கிறது. அப்பதான் சோறு ஆபாத இருக்கும். கல்யாணத்துக்கு போதே சோத்து தாண்டா. ஆமா ஆமா. 2 ரூபாய் 1 ரூபா 5 ரூபாய். ஆமா பஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆமா 600 ரூபாய் கால் பவுன். ஆமா ஆமா. அப்ப என்ன செய்யறது? இப்பயும் கம்மியா தான் விக்குது. 2400 ரூபாய் தான் ஒரு பவுன். 150 ரூபாய் விக்குது இப்பயும் பவுன். கம்மி தாண்டா. விளக்கு அமைச்சுதா? எங்க அண்ணன் தம்பி 4 பேரும் வெளிச்சம் வரட்டும் அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. அந்த விளக்கு அமைஞ்சு வரதுக்குள்ள அந்த இருட்டிலே அந்த விஷத்தை கலந்து சாதத்தை 5 பேர் சாதத்தை ஒன்னாள்ளி சாப்பிட்டேன். நம்ம கூட சேர்ந்தாங்க. விளக்கு அமைச்சா பின்னி 2 பிடிச்சி வாங்கிக்கணும். சாப்பிட்ட உடனே தம்பி அந்த விஷம் எல்லாம் என் உடம்புலயே பாய்ந்தது. நான் யாருக்கு பிறந்தவன்? வாயு மகன் அல்லவா? என்ன விஷம் என்னடா பண்ணும்? அந்த விஷமானது என் உடலையே ஏறி பாய்ந்து கலப்போம். வேளாசோள தயிர் மோர் புளிச்சுக்கிற இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நீ எந்த எதையும் தடுற வேலை கிடையாது. ஒரு பெலாசோ ஒரு பழத்தையே சாப்பிட்டு அப்படி வந்து குத்தாடு. ஆமா ஆமா. அப்படி திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை. மனிதன் பிறந்தான் இருந்தான் இறந்தான். இறப்பென்று ஒரு நாள் மனிதனுக்கு இருக்கிறது. மரணம் என்பது மனித தலையிலே காத்திருக்குதுங்க. என்னைக்குன்னு தான் நமக்கு தெரியாது. என்னைக்குன்னு நமக்கு தெரியாது. ஆமா. அப்படி அந்த விஷமான பற்ற உடலே பறந்து கரு 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 என்று கருத்த அப்படி அதோட விட்டானா? படுக்க முடியாத படுக்கையிலே பாம்பை விடுத்தான். படுக்க முடியாத ஜலத்திலே வசினாட்டினான். அதனால பகவானுடைய திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்லக்கூடிய எங்க குலதெய்வம் ஆதி நாராயணன் அண்ணனுடைய புண்ணியத்தினாலே நாங்கள் உயிர் தப்பித்து வந்தோம்.
சகுனி மூலியமாக எப்படி இவர் ராஜாக்களை அழிக்க வேண்டுமே கொல்ல வேண்டும் அப்படி என்று சகுனியை வலது கையாக வைத்து எங்களை கெடுக்க நினைக்கிறான் துரியோதனன். அவனை விட்டு விடுவேனா? விட மாட்டீங்க. அவனதான் விட்டு விடுவனா? நான் தான் கெட்டு விடுவனா? இல்ல கிட மாட்டீங்க. திருவாரூர் ஆள் தாங்க நேற்று மலையாளம் பேசினோம். ஐயா இதை படுமாட்டேன். எனக்கு யாரு ஆவாதோ என் கூட வந்தா கரிக்கா ஆளுங்க. கரிக்கு வெங்கடேச ஆளு. அவன் எங்க வந்தான்? கூத்தாடுதான். கூத்தாடுறான். ஏண்டா செஞ்சுல கூத்தாடுறானா சூத்தாடுறான். அப்படி இருந்த போதிலும் இங்க எங்க அண்ணன் தர்மராயர் உபராஜா பட்டம் என்று சொல்லி எங்க பெரியப்பா திருவிராட்டியர் வயசு கணக்கெடுத்து பார்த்தபோது துரியோதனனை விட எங்க அண்ணன் தரும ஒரு வயது மூத்தவர். இந்து நம்மள கலாச்சார வழக்கப்படி மூத்த பிள்ளைக்கு தான் எல்லா உரிமையும். ஆமா ஆமா. அப்படி என்று எங்க பெரியப்பா எங்க அண்ணன் தருமனுக்கு உபராஜா பட்டம் கொடுத்து நாட்டை முடிசூட்டி வைத்திருக்கிறார். அதனால போராமை கொண்டா துரியோதனன். இருந்த போதிலும் இன்றைய தினத்திலே எங்க அண்ணன் தர்மராயர் அழைத்திருக்கிறார். எப்படி சொல்ல வேணுமா? தர்மராஜர் அழைத்திருக்கிறார். செல்ல வேண்டும். மனமுடியாது. வணங்கி